फोर न्यूज चैनल में आप सभी का स्वागत है और मैं हूं आपके साथ भारती लूथी। आइए बढ़ते हैं खबरों की ओर। भोपाल कंबन ख्यागम और कथिरा वन कलिका झगम के संयुक्त तत्वाधान में कंबन विजा 2026 का भव्य आयोजन किया जा रहा है। यह कार्यक्रम मून गार्डन मैरिज हॉल बटीकुल्ला में आयोजित होगा। इस अवसर पर भोपाल कंबन ख्यागम के द्वितीय वर्ष समारोह को भी विशेष रूप से मनाया जाएगा। साथ ही कथिरावन कलिका झगम अपने 50वें उत्सव वर्ष का जश्न मना रहा है, जिससे आयोजन का महत्व और बढ़ गया है। आयोजन के दौरान सांस्कृतिक प्रस्तुतियां, साहित्यिक कार्यक्रम और पारंपरिक आयोजनों का आयोजन किया जाएगा, जिसमें बड़ी संख्या में तमिल संस्कृति से जुड़े लोग और गण्यमान्य अतिथि शामिल होंगे। आयोजकों के अनुसार कंबन विजा तमिल साहित्य और महान कवि कंबन की स्मृति को समर्पित कर महत्वपूर्ण सांस्कृतिक पर्व है, जिसका उद्देश्य भाषा, साहित्य और परंपरा को बढ़ावा देना है। समिति ने सभी साहित्य प्रेमियों और संस्कृति रुचि रखने वाले लोगों से कार्यक्रम में शामिल होकर इसे सफल बनाने की अपील की है। எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். கூடியிருக்கிற அன்பர்களுக்கும் கம்பன் கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் செலுத்துகின்றேன். இம்முறை 2ஆம் ஆண்டு கம்பன் விழாவை கதிரவன் கலைக்கழகம் கோபால் கம்பன் கழகத்தினுடைய துணையோடு முன்னெடுப்பதை அறிந்து எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என்னையும் அந்த விழாவிலே கலந்து கொள்ளும்படி கேட்டிருந்தார்கள். உண்மையிலே கம்பன் விழாவில் கலந்து கொள்வது என்பது எனக்கு மிக இனிய ஒரு அனுபவமாகவே கருதுவேன். ஆனால் இந்த மாத கடைசியிலே, அதாவது ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதியிலே எங்களுடைய கொழும்பு கம்பன் விழா நடைபெற இருப்பதன் காரணத்தினாலே அது சம்பந்தமானவர்களை சந்திப்பதும் விழா நிகழ்ச்சியிலே ஒழுங்கு செய்வதுமான வேலையிலே நான் அகப்பட்டு இருக்கிற காரணத்தினாலே இவ்வாண்டு உங்கள் கம்பன் விழாவில் நான் கலந்து கொள்ள முடியாமல் போயிற்று. அதற்காக முதலிலே உங்கள் எல்லோரிடமும் நான் மன்னிப்பு கோரிக்கொள்கிறேன். சிறந்த முறையிலே இந்த விழாவை ஒழுங்கு பண்ணி இருக்கிறார்கள் என்பது உங்களுடைய அழைப்பிதழை பார்க்கிற பொழுதே தெரிகிறது. கோபால் கம்பன் கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நீதியரசர் சவுந்தரராஜன் அவர்களும் அதனுடைய செயலாளர் என்னுடைய அன்புக்குரிய குமார் அவர்களும் இந்தியாவிலே இருந்து இதற்காக விழாவுக்கு கலந்து கொள்வதற்காக வந்திருப்பது என்பது நம் நாட்டுக்கு கிடைக்கிற ஒரு பெருமை என்று கருதுகிறேன். ஐயா நீதியரசர் ஐயா அவர்கள் கம்பனிலே ஊறி திளைத்தவர்கள், நம்முடைய பாரம்பரியங்களை தெரிந்தவர்கள். அத்தகைய ஒருவர் வந்து பேசுவது என்பது நம் மண்ணுக்கு கிடைக்கிற ஒரு பெருமை என்றே நான் கருதுகிறேன். அதுபோல நண்பர் குமார் அவர்கள் சில காலம்தான் இந்த இலங்கைக்கு வந்து சேர்ந்தார். சில காலத்துக்கு முன்தான் வந்து சேர்ந்தார். ஆனால் இன்று யாழ்ப்பாணத்திலாகட்டும், கொழும்பிலாகட்டும், இப்பொழுது மட்டக்களப்பிலாகட்டும் அவரை தெரியாதவர்கள் இல்லை என்னும்படியாக எல்லாருடைய அன்பையும் சம்பாதித்து மற்றவர்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற அவர் வருகையும் நமக்கு பெருமை என்று நினைக்கிறேன். எனக்கு இந்த கம்பன் கழகத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய பெரிய ஆசையாகத்தான் இருக்கிறது. இம்முறை தவறிவிட்டாலும் அடுத்த முறை நான் கட்டாயம் கலந்து கொள்வேன். கம்பனை போற்றுவது, கம்பனுக்கு விழா எடுப்பது என்பது மிகப்பெரிய காரியம். கம்பனை போற்றினால் என்ன நடக்கும் என்று ஒரு புலவர் சொல்கிறார். நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் புகழும் உண்டாம், வீடியல் வலியதாக்கும், வேரியங்கமலை நோக்கும், நீடிய அரக்கர் சேனை நீறுபட்டு ஒளிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவோர்க்கே. கம்பனுடைய ராமாயணத்தை படிக்க படிக்க படிக்க, ராமகாதையை படிக்க 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 நமக்கு எல்லாம் கிடைக்கும் என்று அந்த புலவர் சொல்கிறார். இதை வாழ்க்கை அனுபவமாகவும் நான் கண்டிருக்கிறேன். நான் ஒரு சாதாரண இளைஞனாக இருக்கிற பொழுதுதான் கம்பன் கழகத்தை ஆரம்பித்தேன். கம்பன் கழகத்தை முதல் ஆரம்பித்த கம்பனடி பொடி என்னுடைய குருநாதர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் போன்றவர்களுடைய ஆசி கிடைத்த காரணத்தினாலே 45 ஆண்டுகள் அந்த கம்பன் விழாவை நாங்கள் நடத்தி வருகிறோம். நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவதல்ல முக்கியம், அதிலே தொடர்ந்து நிற்பதுதான் முக்கியம். கம்பனுடைய பணியிலே தொடர்ந்து நிற்கிறவர்கள் யாரும் தாழ்ந்ததில்லை. நான் என்னுடைய இந்த 45 ஆண்டு அனுபவத்தை வைத்து சொல்கிறேன். இந்தியாவிலும் பார்த்திருக்கிறேன், இங்கும் பார்த்திருக்கிறேன்.
சாதாரணர்கள் எல்லாம் கம்பன் கழகம் தொடங்கின பிறகு மிக உயர்ந்தவர்களாக மாறிவிடுகிறார்கள். அது இங்கும் நடந்திருக்கிறது. ஆகவே அதுபோல நீங்களும் ஒரு நல்ல கம்பன் பணியை தொடங்கி இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லோரும் உயர்வீர்கள், உயர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இளைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து பேசுகிற பட்டிமன்ற அமைப்பை பார்த்தேன், மகிழ்ச்சி தருகிறது. அவர்களை கூட எங்கள் கம்பன் விழாவுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். காலத்திலே சந்தர்ப்பம் உங்களுடைய ஆற்றலை பார்த்து எங்கள் கம்பன் விழாக்களிலும் உங்களுக்கு நாங்கள் பேச இடம் தருவோம் என்பதை சொல்லி உங்கள் விழா சிறக்க என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம். சென்றிடுவீர் எட்டுத்திக்கும் என் தமிழின் வளமையை, புலமையை, இனிமையை கொண்டு போய் சேர்ப்பீர் என்ற வாக்கிற்கு இணங்க இன்று இந்த தருணத்தில் இலங்கையில் 2வது கம்பன் விழா மிக சிறப்பாக, சீரும் சிறப்புமாக, விமரிசையாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வை தில்லி கலை இலக்கிய பேரவையும், போபால் கம்பன் கழகமும் மற்றும் கதிரவன் கம்பன் கழகமும் இணைந்து வெகு சிறப்பாக இங்கு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் பின்னணியில் இருந்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கும் தில்லி கலை இலக்கிய பேரவையின் தலைவர் திரு பாலமுருகன் அவர்களுக்கும், எப்போதும் நம் தமிழ் நிகழ்ச்சிகளுக்கு கரம் கொடுத்து தோள் கொடுத்து உதவி செய்து கொண்டிருக்கும் தில்லி தமிழ் சங்கத்தின் திரு முகுந்தன் அவர்களுக்கும், தேனீக்களின் சுறுசுறுப்பை போல தமிழென்றாலே அங்கே ஓடிச் சென்று நாடிச் சென்று தமிழுக்காக எத்தனை சிறப்புகளை செய்ய முடியுமோ, சேவைகளை செய்ய முடியுமோ அதை இன்று இலங்கைக்கு சென்று செய்து கொண்டிருக்கிறார் தமிழ் பணிச்செம்மல் திரு பா. குமார் அவர்களுக்கும் என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி வெகு சிறப்பாக அமைய, வெற்றிகரமாக நிகழ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முனைவர் பொன் சங்கர பாண்டியன், பஹரின் செந்தமிழ் சொல்வேந்தர் பேரவை மற்றும் துணைத் தலைவர் தில்லி கலை இலக்கிய பேரவை. அனைவருக்கும் தேன் தமிழ் வணக்கம். நான் கிரேஸ் பிரதீபா, அட்லாண்டாவிலிருந்து பேசுகிறேன். போபால் கம்பன் கழகம் இந்தியா மற்றும் கதிரவன் கலைக்கழகம் இலங்கை இணைந்து கம்பவாரதி திரு இலங்கை ஜெயராஜ் அவர்களின் நல்ல ஆசியுடன் 2ஆம் ஆண்டு கம்பன் விழா நடத்துகின்றனர். 2026ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 26ஆம் நாள் இலங்கை மட்டக்களப்பில் இவ்விழா இனிதே நடைபெறுகின்றது. இந்நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்து கம்பனின் பாரம்பரியத்தை கற்றல் மற்றும் பகிர்வு வாயிலாக நம் தலைமுறைகளுக்கு எடுத்துச் செல்லும் கம்பன் கழகத்தின் சேவை பாராட்டத்தக்கது. போபால் கம்பன் கழகத்தின் தலைவர் முனைவர் பா. க. சவுந்தரராஜன் அவர்கள், கதிரவன் கலைக்கழகத்தின் தாபகர் திரு சி. தங்கராசா அவர்கள், போபால் கம்பன் கழகத்தின் செயலாளர் திரு பா. குமார் அவர்கள் மற்றும் ஏனைய நிர்வாகிகள், அமைப்பாளர்கள், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இந்நிகழ்விற்கு வருகை தந்து கம்பன் தமிழையும் சுவையையும் பகிரவும் நுகரவும் இருக்கும் அன்பிற்கினிய கம்பன் காதலர்கள், பெருமைக்குரிய அமைப்பாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களும் வாழ்த்துகளும். போபால் கம்பன் கழகத்தின் செயலாளர் திரு பா. குமார் அவர்களை நன்கு அறிவேன். அவர் ஒரு சிறந்த இலக்கிய ஆர்வலர். பல தமிழ் நிகழ்ச்சிகளை உலகெங்கும் இருக்கும் தமிழ் ஆர்வலர்களை இணைத்து நடத்தக்கூடியவர். அப்படி அவர் நடத்தியிருக்கும் பல நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்திருக்கின்றேன். அதற்கு அவருக்கு நன்றி. கடந்த ஆண்டு போபால் கம்பன் கழகம் தொடங்கப்பட்டது, மிகவும் நன்காக அறிவேன். அப்படி கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட கம்பன் கழகத்தின் 2ஆம் ஆண்டு விழா இலங்கையில் அயலகத்தில் நடப்பது மிக சிறப்பு. கம்பராமாயணம் இணைக்கும் இரு நாடுகள் இந்தியா மற்றும் இலங்கை. அப்படி இந்தியாவில் தொடங்கப்பட்ட போபால் கம்பன் கழகத்தின் 2ஆம் ஆண்டு விழா இலங்கையில் நடப்பது மிகவும் அருமையாக இருக்கின்றது. இந்த நிகழ்வில் பல சிறப்பு உரைகள், பட்டிமன்றம் என்று அருமையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்விற்கு என்னுடைய மகிழ்ச்சியினையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழர் வாழ்வு என்பது அறம் சார்ந்த வாழ்வு.
தமிழர் வாழ்வு அறத்திற்கு கட்டுப்பட்டு அறத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு வாழ்வியல். அப்படிப்பட்ட அறநெறிகளும் வாழ்வியல் விழுமியங்களும் கம்பராமாயணத்தில் இருக்கும் பாத்திரங்களின் கூற்றாக நமக்கு கம்பர் சொல்லி இருக்கின்றார். அப்படி அறம் சொல்லும் வரிகள் சிலவற்றை சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லி அமையலாம் என்று நான் நினைக்கின்றேன். உரத்தகும் அரசு ராமர்க்கு என்று உவக்கின்ற மனத்தை துரத்தினி என்னும் சொல் சுடும். நின்குலத் தொல்லோர் மறத்தல் செய்கிலா தருமத்தை மறப்பதும் வழக்கு அன்று. அறத்தினூங்கு இனி கொடிது எனல் ஆவது ஒன்று யாதே. அதாவது தசரதன் ராமனுக்கு முடிசூட்ட போவது மகிழ்ச்சி தருவதாக இருந்தாலும் தசரதனுக்கு அந்த முடியை துறப்பது வருத்தத்தை கொடுக்கின்றது. இருந்தாலும் அது தசரதனுடைய முன்னோர் செய்து வந்த அந்த தர்மத்திற்கு உட்பட்டு அறத்தின்படி செய்யப்படும் ஒரு செயலாகும். அப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அறத்தின் பால் செயல்படுவது, அறத்தின் பால் வாழ்வது என்பது கடினமான ஒன்று. இன்றைய வாழ்வியல் சூழலிலும் நாம் ஒவ்வொருவருமே அதை உணரலாம். ஆனால் அறத்திற்கு கட்டுப்பட்டு அறத்தோடு வாழ்வது கடினம் என்றாலும் அதை தவிர செய்வதற்கு வேறொன்றும் இல்லை. அறத்தின்படிதான் வாழ வேண்டும் அப்படின்னு கம்பர் சொல்றாரு. இது மிகுந்த எனக்கு பிடித்த வரிகள். இந்த வரிகளோடு இன்றைய கம்பன் விழாவின் அமைப்பாளர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் மீண்டும் என்னுடைய இனிய வாழ்த்தினை கூறி மகிழ்ச்சியுடன் அமைகின்றேன். இந்த விழா இனிது சிறந்து நடக்கட்டும். கம்பனுடைய தமிழும் தமிழின் பெருமையும் உலகெங்கும் பரவட்டும் என்று விரும்பி வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, वणकम। फिलहाल के लिए इस खास खबर में इतना ही। देश विदेश की तमाम बड़ी खबरों को जानने के लिए देखते रहें हेडलाइन 24 न्यूज। नमस्कार।